ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஹேர் பேக் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் டேண்ட்ரஃப்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லது. முடிய நேச்சுரலாகவே ஒரு கருப்பான முடி கிடைக்கணுன்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக கொஞ்சமாக கற்பூரவள்ளி இலை, துளசி, செம்பருத்திப்பூ, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்த கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தால் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரலாகவே ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டேண்ட்ரஃப்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா சீக்கிரமாக சரியாகிறதுக்கும், ஹேர் ஃபாலு, அப்புறம் முடி நேச்சுரலாகவே ஒரு கருப்பு நிறம் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லது. பேன், ஈறு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த துளசியெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் சீக்கிரமாகவே கம்மியாயிரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நான் இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சி பாருங்கள். வேணும்னா மட்டும் நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி துணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்தனால தான் இந்தளவுக்கு வாட்டரியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது தண்ணி பார்த்து மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் இருக்க சிக்கெல்லாம் எடுக்கணும். நம்ம சிக்கு எடுக்கும்போது நம்ம கீழே இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். கீழே நம்மளோட சேர்த்து வச்சுட்டு முடியோட சிக்கு எடுத்தோன்னா முடி உடையாமல் இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு கீழே இருந்து ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தீங்கன்னா உங்கள் முடியில் இருக்க சிக்கெல்லாம் ஈஸியாக போகும். முடி உடையாமல் உங்களால் சிக்கு எடுக்க முடியும். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம். விட்டமின் இயும் நம்ம ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் க்ரோத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை டபுள் பாயில் பண்ண போகிறோம். டபுள் பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியில் இந்த ஆயிலை வந்துட்டு அதில் இறக்கி வைக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகும். நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடிக்கிற வரைக்குமே இந்த தண்ணிக்குள்ளாரையே இருக்கட்டும் இந்த எண்ணெய். அப்போது நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த எண்ணெய் சூடாகவே இருக்கும். உங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது இருக்கிற சூடு போதும். அதாவது உங்கள் கையில் தொடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது உங்கள் ஸ்கேல்பில் ஹேரில் எல்லாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20-30 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். டேண்ட்ரஃப்லாம் இருக்கிறவங்க ஒரு உட்டன் கோம்பு இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. உட்டன் கோம்பு இருந்ததுன்னா அதை வச்சுட்டு டேண்ட்ரஃப் அதாவது ஸ்கேல்பில் அப்படி முடி இது பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் நல்லா இப்படி கோம் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் கொஞ்சம் இலகி வரும். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் சீக்கிரமாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ வந்துட்டு ஆயில் இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். ஹேர் பேக் நம்ம ஸ்கேல்பில் நல்லா படுற அளவுக்கு தேய்ங்க. இந்த ஹேர் பேக் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், ஹேர் ஃபால் வராது, அப்புறம் ஸ்கேல்பில் வந்துட்டு இரிட்டேஷன், இச்சிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஹேர் பேக் அதெல்லாம் சரி பண்ணிடும். அதே மாதிரி உங்கள் முடியை வந்துட்டு நேச்சுரலாகவே ஒரு ஷைனிங் கொடுக்கும். இது ஒரு நேச்சுரல் ஹேர் டை மாதிரி. இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம முடியை கருப்பாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இளநரை வராமல் இருக்கிறதுக்கும், இளநரை வந்ததுன்னா அது சீக்கிரமாக அந்த க்ரே ஹேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஒரே நாள்லலாம் உங்களுக்கு க்ரே ஹேர் பிளாக் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ப்ரௌன் ஹேர்லாம் இருந்ததுன்னா அது நல்லா பிளாக் கலர் ஆகிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 2 to 3 டேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஹேர் நல்லா பிளாக்காகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் உங்கள் ஹேரோட டெக்ஸ்டர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.